அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், பாஜகவை எதிர்க்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம். கரெக்ட், அதை தான் நாங்களும் சொல்கிறோம். ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். இடி ரைடு வந்தோடனே அடுத்த ஃப்ளைட்டில் யார் போனது டெல்லிக்கு? 2022க்கு போல, 2023க்கு போல, 2024க்கு போல. மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது. இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? பயப்பரியா குமார், பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் இந்தியாவில் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர தமிழ்நாடு என்கின்ற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை. சரி, அதை விடுங்க. சனாதனத்துக்கு கேஸ் போட்டாங்களே, அப்ப டெல்லிக்கு போனவங்க யாரு? ஓஹோ, சனாதனம் விஷயத்திலே ஒரு கொள்கையை எதிர்த்து பேசினார். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்தியா முழுக்க வழக்கு வாங்கினாலும் அடுத்த நாளே எடுத்த நிலைப்பாட்டின் மீது உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்ல தெரிந்த தெம்பு கொண்டவராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு இருந்து ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா. ஐயா உனக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, அவரு விளையாடியா, சும்மா நில்றா. ஜோசியன் சொன்னாரா, சன்னியாசி காலடி வச்சா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னார். இந்த பக்கம் மேடைக்கு மேடை நம்ம கிட்ட எல்லாம் பிராமண எதிர்ப்பு பேசுவீங்க, வீட்டுக்கு ஐயரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. இங்க வா. சனாதனத்துக்கு எதிரான என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். உறுதியானிக்கிறேன். பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு, டெங்கு மலேரியா போல சனாதனம்னு சொல்லிட்டு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 ஜிஆர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ எங்கம்மா போயிருந்த? இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிறியா? இதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ். ஒத்துக்க மாட்டார் அண்ணன். இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இன்னொரு காம்ப்ரமைஸ் சொல்லவா? வெள்ளை கடல்ல கொடை பார்த்துருக்கீங்களா? காக்காவை விரட்டுறதுக்கு கூட வெள்ளை கடல்ல கொடை வச்சு நான் பார்த்தது இல்லை. இந்த யூடியூப் ஸ்டுடியோங்கள்லாம் லைட்டுக்கு முன்னாடி வெள்ளை கடல்ல வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொடையை தேடி பிடிச்சி, மகாபிரபு, என்னை நம்புங்கள், நான் உங்கள் நண்பன், என் மீது கோபம் வேண்டாம், நான் என்றும் உங்கள் ஆதரவாளன். சொல்லுமையா. எங்க கருப்பு கொடையை பிடிச்சா பிரதமர் மனம் வருந்திருவாரோன்னு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு வரவேற்றுட்டு, இதுதான்டா பாஜக எதிர்ப்புன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, எங்க மூஞ்சிலேயே காரித்து பிரியா நீ? திமுகவை தீய சக்தின்றாரு. ஆமா, வேற என்ன சொல்றது? வலிக்குது, அழுதுருவேன். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டி. திருவாரூர்ல காலேஜ் பிள்ளைங்க உட்காந்து கிளாஸ் ரூம்ல குடிக்கிறாங்க. 8வது படிக்கிற குழந்தைங்க கஞ்சா. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ, போலீஸ்ல ஒரு டிஜிபியே இல்ல கேட்கறதுக்கு. பொறுப்பு டிஜிபி, அவருக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி. இதுதான் இந்த ஆட்சி, இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். பொறுப்பான ஆட்சி சார். ரொம்ப பொறுப்பான ஆட்சி. அக்கா வந்து நம்ம சபாநாயகர் மாதிரி, அங்க ஒரு அப்பாவுனா இங்க ஒரு அக்காவும். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. அக்கா எப்படின்னா வந்து எப்படியாவது திமுகவை வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நீலாம் ஜால்ரா தான்டா போடுவேன், நான் பெரிய சேர்த்து சிங்குன்னு அடிச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, ஜிஎஸ்டிபியில் நாங்க தான் நம்பர் 1. ஜிஎஸ்டிபின்னு அடிப்படையில் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரோட உழைப்பையும் ஒன்று சேர்த்து அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வேல்யூ. அதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. மெய்ய பண்ண பொய்ய பண்ண மாத்தீங்கடா போடா.
ஆனால் அந்த ஜிஎஸ்டிபியை கணக்கு காமிச்சு கடன் வாங்கி கடன்லையும் நம்பர் 1, வட்டிலையும் நம்பர் 1. இதுதான் புரியாத புதுதா இருக்கு. எப்படிங்க ஜிஎஸ்டிபியில் நம்பர் 1 மாநிலம், கடன்ல நம்பர் 1 இருக்கு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஜிடிபி அதிகமாகுதுங்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடன் மட்டுமே அதிகமாக இருக்கு. அப்படிலாம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற மாதிரி ஏதோ பேசினார். மற்றவங்களுக்கு யாருக்கு புரியுதோ தெரியல, எனக்கு புரியல. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. கொள்கை சொல்லி கட்சி நடத்துகிற மத்தியில் 3ஆம் ஆண்டு விழாவில் கூத்தாடி கட்சி நடத்துகிற ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் கூத்தாடுது, 3ஆம் ஆண்டு விழாவில் கூத்தாடுது. நாங்களா போயிட்டு கலைஞர் சமாதியில் முரசொலியை வச்சுட்டு காஃபியை வச்சுட்டு சங்க சக்கான்னு பண்ணோம். கூத்தாடி யார் கூத்தாடி? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. பெண்கள், ஒரு ரிப்போர்ட்டருக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு கோவில் செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கா? அடிக்கிறவர் யாரு? ஆளும் கட்சி எம்எல்ஏ. இதுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அம்சமா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? இருக்கிறதுலே ஏழைகளுக்கு என்னங்க மிச்சம் இருக்கு? நம்ம உடம்பு ஒண்ணுதான், அந்த உடம்ப கூட விலை பேசுறாங்க. கிட்னி முறைகேடு. என் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு கிட்னியை தருவது என்பது வேறு. ஏமாந்து கொடுக்கறது. என் கிட்னி வச்சு 50 லட்சம் ஒருத்தன் சம்பாதிச்சான்னு தெரியும் போது நினைச்சபடி திங்க முடியாதுப்பா, தெரியுமா? கிட்னி இது பண்ணிட்டு இன்னொன்னு, உடம்பு ஏன்பா 2 சின்ன வேணும்னு வச்சிருக்குது இயற்கை. அப்ப அதுல 50% திறன் வந்து திடீர்னு போகும்போது அதற்கு ஏற்றாற் போல் நீ உணவு இருந்த வேண்டுமா இல்லவா? அப்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கானே, ஒரு 4 லட்ச ரூபா கடனுக்காக அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கண்ணஞ்சக்காரர்கள் நீங்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அந்த கிட்னி முறைகேடை வச்சு நான் கார் வாங்கினா ஃபிளைட் வாங்கினா கேட்டுட்டு இருக்காரு இன்னொரு எம்எல்ஏ. எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப வந்து நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னி ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது பேசுற. உங்களில் யார் சிறந்த அறிவாளி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அப்பவும் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒருத்தர் தெர்மாக்கோல் எடுத்துன்னு போய் வைகை அணையை மூட போனவரு. வைகை அணையின் மேற்பரப்பை தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு மூடி தண்ணீர் ஆவியாவதை தடுப்பதுதான் இவர்களின் திட்டம். இதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவானதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. பரிசல் மூலம் அணையில் மிதக்கவிடப்பட்ட தெர்மாக்கோல் அட்டைகள் பரிசல் கரை திரும்புவதற்குள் கரை திரும்பி காற்றில் தரையை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டன. இன்னொருத்தர் கொசுவலி எடுத்துன்னு போய் காவாவை மூட போனவர். இந்த 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, யார் அறிவாளி அப்படின்றது. கடைசியா பார்த்தா ஒரு வெள்ளை துண்டோடி வந்தாங்க. என்னையா இது வெள்ளை துண்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இங்க இருக்கிற இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு இந்த திமுக தீய சக்தி தான் ஒரே ப்ராப்ளம்னா, இந்த தீய சக்தியை வீழ்த்துவதை விட ஒரு தூய சக்திக்கு என்ன வேலை இருக்க முடியும்? பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.